உள்நாட்டு மார்க்கமா, மண்ணில் முளைச்ச மார்க்கமா இது. நபியே இம்போர்ட்டட் நபி தான், கலிமாவே இம்போர்ட்டட் தான் ஃபாலோ பண்ணிருக்கிறோம். நம்ம என்னவோ லோக்கல் கலிமாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், அதுவே இம்போர்ட்டட் தான். ரசூல்லா இம்போர்ட்டட் ஆளு, குரான் இம்போர்ட்டட் புக்கு, இஸ்லாமே இம்போர்ட்டட் வெர்ஷன் தான். இதில் என்ன வெளிநாட்டு அறிஞர்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இம்போர்ட்டட். இது மட்டும் என்ன, புகாரி என்ன உள்ளூர்காரர், அவர்னா திருவள்ளுவர், அவர் ரஷ்யாவில் இருந்தவர் தான். எல்லாமே இம்போர்ட்டட் தான் இங்கே. அப்போ இதில் அவங்கள்ட்ட இருந்தால் நாம் உபதேசம் வாங்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூல்லாவே அரபுகள் மேலே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டு போயிட்டாங்க. வேலையே தேவையே கிடையாது சொல்லிட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு. ஹஜ்ஜத்துல் விதால இன்றைக்கும் வச்சுருக்காங்களே, ஹஜ்ஜுக்கு போனால் அங்கேயே போர்டு போட்டு வச்சுருக்கிறான். அந்த ஹதீஸு போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கல, அதை நீ ஒரு வாட்டி படி, அவ்வளோதான். என்ன சொன்னாங்க, அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் பாரபட்சம் காட்டாதுன்னாங்களா? ஹரமில் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஹரமில் என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஹரமுடைய எல்லையில் பில்டிங்கை முதல்ல தனியாருக்கு கட்டக்கூடாது. உமர்லியான காலத்தில் சட்டமே இருந்துச்சு. இந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டினார்னா உமர்லியானோ ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த இடத்துல நீ வீடு கட்டியிருக்க, இங்கே ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ யாராவது வந்தாங்கன்னா இந்த வீட்டுடைய கதவு திறந்து தான் இருக்கணும். அவன் தட்டிட்டுலாம் பர்மிஷன் கேட்டுலாம் உள்ளே வரக்கூடாது. இது சமம், இது பொதுவான இடம். எது அந்த ஹரமுடைய ஜோனு, ப்ரொடெக்டட் ஜோனு, அது வக்ஃபு செய்யப்பட்ட ஜோன். அது அந்த இடத்துல யார் வேணாலும், நான் எனக்கு விரும்பமா நேராக இங்கேருந்து ஒரு டென்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போய்ட்டு உட்காந்துக்குவேன். சல்மான் ஃபாரிசி உட்காந்தார்ல, திண்ணை தோழர்கள் உட்காந்தாங்களா? இன்னைக்கு ஏன் அந்த திண்ணைகள் இல்லை? பாரபட்சம் ரசூலா காட்ட சொன்னாங்களா? பாஸ்போர்ட் எடுத்து நீட்டுனாங்களா? அரபிக்கும் இது ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு அவங்களது. அரபுகளுடைய குற்றங்கள் என்ன, 1 2 இல்லை. அந்த ஹஜ்ஜத்துல் விதால என்ன சொன்னாங்க, பாரபட்சம்லாம் காட்டக்கூடாது. முஸ்லீம் களிமா சொன்னால் உன் சகோதரன் களிமா சொல்லிட்டான், அவனுக்கு உன் அளவுக்கு சம உரிமை இருக்குன்னு. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? மற்ற ஆட்களுக்கு கூட கிடைச்சிருது. யாருக்கு? மம்முட்டிக்கு, யாருக்கு? சல்மான் கானுக்கு, வேற நடிகர்களுக்கு கூட கோல்டன் விசா அவங்களுக்கெல்லாம் அரபு நாடுகளில் கொடுத்துட்றேன். முஸ்லீமுக்கு இங்கேருந்து போங்க, ஒரு முஸ்லீம் லண்டனில் கூட விசா வாங்கிட முடியும், அரப் கண்ட்ரீஸில் விசாவை வாங்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க மேலே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டு போயிட்டாங்க. இவங்க தான் உலகத்துக்கே ஹுஜ்ஜத்தை நிறுவணும். அதனால் இவர்களுக்கு சொல்லலை, மெசேஜ் தெரியலைங்கிற அந்த பேச்சுக்கே எங்கள் இடமே கிடையாது. ஸோ அவங்க எலிஜிபிள் டு பனிஷ்மெண்ட். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணி அதை வச்சுட்டாங்க. இப்போ எப்படி மரண தண்டனை போட்டால் கூட என்ன ஆயிரும், குற்றம் வழக்கு நிரூபித்து வழக்கு முடிச்சு வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது எப்போ தூக்கில் போகிறதுங்கிற அது ஒரு டேட்டு போகும். அப்போ அந்த பெண்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலே குற்றம் நிறுவப்பட்டு இவங்க அந்த பேக்கப், அந்த பெண்டிங் ஸ்டேஜில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கணக்கு தனி. ரெண்டாவது யார்? யூரோப்புக்கு ஹுஜ்ஜத்து யார் நிறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரும் நிறுவ தேவையில்லை. அவங்களுடைய அறிஞர்களே ஆய்வு பண்ணி, வரலாற்று ஆய்வு பண்ணி அவங்க மேலே நிறுவிட்டாங்க. ஏன்னா அறிவு அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதற்கு முன்னாடி இருந்த மக்களுக்கும் வித்தியாசம் மிக பெருசு இருக்கு. அற்புதங்கள் எப்படி? அற்புதம் தான் ஹுஜ்ஜத். ஆக்சுவலாக ஹுஜ்ஜத்துனா என்ன? அந்த அற்புதம் ஒரு இறை தூதர் கொண்டு வருவார், அதை செஞ்சு காமிப்பார், அதுக்கு போட்டியாக சேலஞ்ச் பண்ணுவார் மக்கள்கிட்ட. அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு கவுண்டர் இருக்காது, அதுக்கு நிகரே இருக்காது. அது கடைசியாக என்ன ஆயிடுவாங்க, அவங்க அந்த தோல்வியை ஒத்துக்குவாங்க. அதற்கப்புறமும் வீம்பு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த கூட்டம் அழிக்கப்படும். இதுக்கு தான் ஹுஜ்ஜத்து. அதனால தான் இந்த மோஜிசான்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல. இந்த அற்புதங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, மோஜிசாம்பாங்க. மோஜிசான்னா என்ன? ஆஜிஸ் அப்படின்னா இழிவுபடுத்துறது. ஆஜிஸ் அப்படின்னா தாழ்வடைகிறது, தோற்று போவது, இழிவடைவது. மோஜிசா அப்படின்னா இழிவடைவே வைப்பது. அதாவது அந்த போட்டியில் உங்களை கேவலப்படுத்திடுவோம். அந்த மோஜிசா கம்பேரே பண்ண முடியாது. இவங்க பாட்டு வருவாங்க, இவங்க கைத்தடி என்னது கயிறுகளை போடுவாங்க. மூசா நபி கைத்தடி போடுவார், கைத்தடி ஜெயிச்சிரும், பாம்பா மாறும், ஜெயிச்சிரும். மோஜிசாங்கிறது அதை வீழ்த்தி உங்களை டேமேஜ் பண்ணி ஆஜிஸ் பண்ணி விட்டுரும். அப்போ அதுதான் மோஜிசா. ரசூல்லா கொடுக்கப்பட்ட மோஜிசா இது சந்திரன் பிளந்ததா, இல்லை பத்ரு போரில் மலக்குகள் இறங்கினாங்களா, அதுவா? குரான். ரசூல்லா எதை சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்ட இருந்தன. அவற்றை காணும் மக்கள் நம்பியே ஆக வேண்டிய அல்லது அதை கொண்டு பாதுகாப்பு பெற்றே தீர வேண்டிய நிலை இருந்தது. என்ன பாதுகாப்பு? இறைவனுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு வேறணும்னா அதை நம்பிடணும். அந்த மாதிரி இது வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது, வாயில் பேசக்கூடாது. எனக்கு வழங்கப்பெற்ற அற்புதம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்பு. எது? குரான். ஹதீஸும் அதில் இன்க்ளூடுன்னு வச்சுங்க. வேத அறிவிப்புன்னு தான் ரசூல்லா வஹீன்னு தான் சொல்கிறாங்க. வஹீன்னா ஹதீஸும் அதில் இன்க்ளூடட் தான்.
எனவே நபிமார்களிலேயே மறுமை நாளில் பின்பற்றுவோர் அதிகமுள்ள நபியாக நானே இருப்பேன் என எதிர்பார்க்கிறேன். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு உலகம். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணல, மோஜிசாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்டேட்டட் மோஜிசா தான் கொடுத்தான். அந்த காலத்தில் வந்து மேஜிக் செஞ்சு காமிச்சாங்கன்னா விட்டுரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மூசா நபி வந்து கைத்தடி போட்டால் என்ன நடக்கும், நல்ல மேஜிக்ன்ட்டு போயிடுவான். அது ஒரு மேஜிஷியனாக மட்டும்தான் பார்ப்பான். சாலி நபி வந்து ஒரு பாறையை பிளந்து ஒட்டகத்தை கொண்டு வந்தாருன்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து டைனமோவை வச்சும் வேற ஒருத்தனை வச்சும் கிறிஸ் ஏஞ்சல்ஸை வச்சும் அவன் வேற ஒரு செஞ்சு காமிச்சு, அது மோசடி என்னன்னு வச்சுங்க, அதிகபட்சம் அந்த அதை செஞ்சு காமிச்சா கூட என்ன சொல்லுவான், சரி கைத்தடி பாம்பா மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க அதானே கேட்பான். கைத்தடி பாம்பா மாறிடுச்சு, எங்கள் வறுமை போயிருமா அவன் கேட்பான்ல, வறுமை போயிருமா, நிர்வாகம் பண்ணி காட்ட முடியுமா, நீ கைத்தடி வேணால் ஒரு 10 கைத்தடி பாம்பை போட்டு செஞ்சுட்டே இரு, நாங்கள் நிர்வாகத்தை பண்ணிக்கிறோம். அப்போ அவனுக்கு தேவை என்ன, அதை விட சிறந்த நிர்வாகம் ஒன்று சேலஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற நிர்வாகத்துக்கு ஒரு நிர்வாகம் சேலஞ்ச் பண்ணும். அந்த நிர்வாகம் தான் குரான், அந்த மோஜிசா தான் குரான். அது வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதுலேயும் அந்த மோஜிசா எல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஆக்கியிருக்காம பாருங்க. ஏன்னா இந்த நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஈரானில் ரசூலா நபியா போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, குரான் வந்து அற்புதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹிக்மத் நிறைந்த பூமி அது. அவ்வளோ பெரிய ஃபிலாசபர்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. எங்கே, ஈரானில், யூரோப்பில், இங்கெல்லாம் அந்த ஃபிலாசபர்கள் தான் இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படி தானே அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, இவங்க சொல்கிறேன், யூரோப்பு ரோமுடைய ஃபிலாசபரை வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அந்த கல்வி திட்டம் எல்லாமே வந்து அதை வச்சு தான் அளவுகோல் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து குரானை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, இது மனிதர்களுடைய கற்பனையில் உதித்ததுன்றுவான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் வந்து அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்களே அது சொல்லுவாங்கள்ல, இப்படி ஒரு சிஸ்டம் பல புத்திசாலிகளை வச்சு அவங்களுடைய அந்த முன்னோர்களின் வழியாக கற்ற அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆட்சி முறையை செஞ்சு காமிச்சிங்க, எங்களால் இதை விட பெட்டராக பண்ண முடியும்ட்டு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க முடியும், இல்லைப்பா அவங்க முன்னோர்களுடைய அறிவு வச்சு, அரபுகள் அவங்களுடைய முன்னோர்களுக்கும் அறிவு இல்லாதவங்க, அந்த அரபுகளுக்கும் அறிவு இல்லாமல் இருந்துச்சு, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. அப்படிங்கும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்த என்னென்ன கேள்வி எழுப்ப முடியும், இது ஒரு பழங்குடி சமூகம், அதுக்கு வேணால் அது ஒத்து வருங்க, வளர்ச்சி அடைந்த அந்த ஊர்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது. அப்போ அடுத்தது நம்ம என்ன கவுண்டர் கொடுக்க முடியும், அப்படிலாம் இல்லைங்க, அது அரபு உலகத்தில் மட்டும் அந்த சிஸ்டம் வந்து ஆளலை. நீங்கள் அந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்த அந்த பாரசீகமும் ரோமாபுரி எல்லாத்தையுமே அது போய் அந்த சிஸ்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு, உங்கள் சிஸ்டத்தை விட இது பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கவுண்டர் இதெல்லாம். அது முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சு ஓகே, ஆனால் நாங்கள் இன்னைக்கு வந்து பேச்சுரிமை கொடுத்துருக்குறோம், நாங்கள் வந்து சொத்துரிமை கொடுத்துருக்குறோம், சமமான நீதி நடத்தியிருக்கோம், சமூக நீதி நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆட்சியாளரை தேர்வு பண்ணக்கூடிய அந்த உரிமையை வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், இதெல்லாம் அதில் இருந்துச்சான்னு கேட்டால் இது கம்பேர் பண்ணிப்பார். ரசூல்லா காலத்தில் இருந்த பேச்சுரிமை மனித குலத்தில் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காது. கலீஃபாவை எதிர்த்து ஒரு சாதாரண ஆள் கேள்வி கேட்க முடியும், கணக்கு கேட்க முடியும், நீ எங்கே இருந்து இதெல்லாம் செலவு பண்ணீங்கன்ற. ரசூல்லாட்ட எப்படி போய் கேட்டாங்க, உங்கள் அப்பா வீட்டுடைய காசுலேருந்து கொடுக்காத அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து என்கிட்ட கொடுங்கிறேன், இப்படி கேட்க முடியுமா ஒரு ஆட்சியாளர்? இன்னைக்கு போய் ஸ்டாலின் டப்பானு இப்படி கொடுக்க முடியுமா, கேட்க முடியுமா? கேட்டதுக்கு உள்ளே போட்டுருவேன். அப்போ இந்த அளவுக்கு பேச்சுரிமை. அதுவும் இன்னும் சொல்ல போனால் மத குருமார்கிட்டே பேச முடியாது, இறை தூதர்கிட்ட. அவர் இறை தூதராகவும் ஆட்சியாளராக இருந்தது இன்னும் டபுள். சாமியாராகவும் இருக்கிறாரு, ஆட்சியாளராக இருக்காருன்னா பேசவே முடியாது. ஆன்மீக குருவிட்டே எவனும் பேச மாட்டான், மன்னர்கிட்டையும் எவனும் பேச மாட்டான். ஆன்மீக குரு ப்ளஸ் மன்னர் 2 in 1. 2 in 1க்கு எவ்வளோ இன்னும் கிரேட் இருக்கணும். அதில் அவ்வளோ பெரிய பேச்சுரிமை. சட்டையை பிடிச்சி கேட்குறான், அல்லாஹ் எதுவும் பேசலை, அல்லாஹ் வேடிக்கை பார்க்குறான். கண்டிச்சு ஒரு வசனம் இறக்குனானா, என்ன இது இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ரசூல், அதெல்லாம் பார்க்கல, கேளு, உரிமை இருக்கு, கேளு, நீ பொதுமக்கள் தானே, ஆட்சியாளர்னா என்ன பெரிய கொம்பா, கேளு, நான் ஒன்றும் உனக்கு கீழே அடிமையாகல. அந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்குல்ல, நபியை வந்து ஒன்றும் உங்களை அடக்கி ஆள்றதுக்காக உங்களை அனுப்பலை அப்படின்ட்டு. அடக்கி ஆள்ற வேலையே கிடையாதுங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% கூட இன்னைக்கு வந்து இல்லை. ரசூல்லா கொடுத்த அந்த உரிமைகள், மனித உரிமைகள், அந்த பேச்சுரிமைகள், இதில் எல்லாமே 25% கூட இன்னைக்கு இல்லை. இதை அச்சீவ் பண்ணுறது இன்னும் 200 வருஷம் போனால் கூட முடியாது. வளர்ந்த நாடுகள், மகிழ்ச்சி அடைந்த நாடுகளில் கூட என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியும். கேட்க முடியுமா?
நீ வந்து இலவசம் வந்து ஏன் கொடுக்குறீங்க கேட்குறாங்க. பொங்கல் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கப்படுது. என்ன இருக்குது அதில்? 1 கிலோ அரிசி, ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரு வெல்லம், ஒரு கரும்பு, ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது வந்து ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேஸ் நடத்துகிறாங்க. அதில் அவர் கோச்சிக்கிறார் வேற. யார்? சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அரசியல் கட்சி? திமுக பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அவர் வந்து எதிர்த்து பேசிட்டார். நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம், யாருக்கும் எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்ட்டு. உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? நீதிமன்றம் கேட்குது, உச்ச நீதிமன்றம். நாங்கள் கேட்போம், நாங்கள் எதுக்கு இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்கண்ணா? இதை ஃப்ரீன்னு சொன்னால் இது அநியாயங்கிறீங்களே. அங்கே இந்த 4-8 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. 10 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி தான் ஊழல்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கமே ஆட்சிக்கு வந்தது. யாரு? 2G ஊழல்ன்ட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணதுன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்றது. அது இல்லாமல் சலுகையாக என்னென்ன கொடுத்தாங்கிறது தனி. இயற்கை வளங்கள் எவ்வளோ தாரை வார்க்கப்பட்டுச்சு, எத்தனை சுரங்கங்கள் வந்து அனுமதி ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டுச்சு, எத்தனை தொழிலுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் தனி. கையை நீட்டி அவங்க வாங்கினாங்களே காசு, அது மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய். இதை எதிர்த்து யாராவது கேட்க முடியுமா? அந்த நீதிபதி பாருங்க, இந்த பொங்கல் பரிசுக்கு அவருக்கு கோபம் வருது. எப்படி இவனுக்கு கொடுக்கலாம்? அதான் இவர் கூட ஒரு சவுக் சங்கர் கூட சொன்னார், வருஷத்தில் ஒரு நாள் கூட அவன் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவ்வளோ உனக்கு கோபம் வருது இல்லை? ஏழை வந்து வருஷத்தில் ஒரு நாள் அவன் வந்து நீ சாப்பிட்ற முந்திரி அவன் சாப்பிட்றது உனக்கு டைஜஷன் ஆகல அப்படின்ட்டு. அதுதான் வந்து இந்த சுலுமை. இது வந்து ரசூல்லா என்ன பண்ண? ரசூல்லாவுடைய ட்ரெஸ் என்ன, உங்களுடைய ட்ரெஸ் என்ன? ரசூல்லாவுடைய வாகனம் என்ன, உங்களுடைய வாகனம் என்ன? அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இது என்னது? மோஜிசா. இது கம்பேர் பண்ணி பாருங்க, எப்படி வளர்ச்சி அடையாத ஒரு கால். ரசூல்லா லாங் ஜம்ப் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 2020-50 பண்ண வேண்டிய ஒரு ஆட்சி 1400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆட்சியாளரை மக்கள் தேர்வு பண்ணலாம், மக்களால் ஆட்சி, மக்களுக்கு ஆட்சி, எல்லாம் மக்கள் நல ஆட்சி, மக்களுக்கு உரிமை இருக்கு. எவ்வளோ பெரிய இது! அதுவும் செக்யூலர். அவர் அது என்ன அரசாங்கம்? ரசூலோடைய அரசாங்கம் செக்யூலர் அரசாங்கம். மதத்துக்கு உரிமை இருக்கு. மற்ற மதத்தை நீங்க தாராளமாக பின்பற்றலாம், அதுக்கு முழு உரிமை இருக்கு. அதனால தான் அந்த மைக்கேல் ஹார்ட்டுங்கிறவர்லாம் என்ன எழுதுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 துறைகளிலும் வெற்றி பெற்றவர். என்ன துறையாம்? செக்யூலர் ஃபீல்டும் ரிலீஜியஸ் ஃபீல்டும். ரசூல்லா எந்த செக்யூலர் ஃபீல்டில் இருந்தாங்க? மத சார்பில்லாமல் நடந்து கொண்ட துறையிலையும் மதம் சார்ந்து இருந்த துறையிலையும் ரசூல்லா வெற்றி பெற்றாங்க. அதனால தான் இவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் எந்த ரசூல்லா செக்யூலர் லீடரா? செக்யூலர் லீடரில் பெஸ்ட் லீடர் ரசூல்லாங்கிறான். இன்னைக்கு செக்யூலரிசம் என்ன சொல்லுது? மதம், அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் மதமே கிடையாது. அது மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படும். அந்த